இன்றைக்கி இன்னொரு டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம் மகாலய பட்சத்துக்கு. ரொம்ப சிம்பிள் இது. அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுருக்கேன். மிளகா, உப்பு, இங்கே வந்து கடுகு, ஒரு மிளகா தாளிக்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணுற மாதிரி டிஃபன் இது. கையில் கரைக்காமல் இதுக்கு சொன்னால் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக. ஓகே. இந்த புளியில் வந்து கொட்டை இல்லை, சொன்னாலே அந்த புளி ஜலத்தை விட்டுன்ட்டு அதுமாதிரி இந்த மிளகா, உப்பு கொஞ்சோண்டு போட்டு ஒரு நல்லா ஒரு மிக்சியில் நல்லா நைஸாக ஒரு சுற்றிக்கிறேன் எல்லாத்தையும். இது பேஸ்ட் மாதிரி வருமா? பேஸ்ட் மாதிரி நல்லா கொஞ்சம் ஜலமாக வரலாம். 100 கிளாஸ் ஜலம் விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா லிக்விடாக அரைச்சிக்கிறேன். ஓகே. இப்போ பண்ணுற டிஃபன் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கிறதா பண்ணுறேன். 5 நிமிஷத்தில் ரொம்ப லிக்விடாக இருக்கு, வரும் இல்லையா? நல்லா இருக்கும். அப்போ தான் அந்த நல்லா வெந்து நல்லாயிருக்கும். ஓகே. இங்கே வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, ஒரே ஒரு மிளகா. அது வெடிச்சதுக்கப்புறம் அதை போட்டு கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே. நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன். அதே கொஸ்டின்? ஆமாம், அந்த ஜலம் நிறைய விட்டுன்ட்டேன். வாட்டு மெதுவாக கிண்டிலே கேட்டுன்னு இருக்கலாம்னு. என்ன கேட்கலான்னு சொன்னால், நீங்கள் கம்பராமாயணம் அதெல்லாம் கூட மகாபாரதம் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து நம்ம மனசு உடம்போடு கம்பேர் பண்ணி சொல்லுவீங்க. ஆமாம். அதேமாரி இந்த மாலைபட்சத்தையும் நம்ம உடம்போடு கம்பேர் பண்ணி சொல்லுங்களேன். ஓகே. இது வந்து உடம்போடு கம்பேர் பண்ணுறதை விட மனசோடு கம்பேர் பண்ணுறது இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து சந்திரனுடைய மூமெண்ட் இல்லையா? ஸோ சந்திரன் அப்படின்னா மனோகாரன், மனசோட சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சந்திரனுடைய ஆதிக்கம் இந்த மகாலய பட்சம் 15 நாளும் ஜாஸ்தியாக இருக்கும். எப்படி அமாவாசை அன்னைக்கு இந்த சந்திரனோட ஆதிக்கம் பூமியில் இருக்கோ அதே மாதிரி இந்த தட்சிணாயனத்தில் நிலவோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் பூமியில். நிலவோட ஆதிக்கம் பூமியில் எப்பப்போ இருக்கோ அப்பெல்லாம் வந்து இந்த கடல் கொந்தளிப்பு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் பூமியில். இதே கான்செப்ட் தான் உடம்புலையும் இருக்கும். ஏன்னா வாட்டர் கண்டென்ட்டு பூமியில் வந்து 75%னா பாடியிலையும் 75% இல்லையா? பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறதோ அது வந்து சிறிய அளவில் நம்ம உடம்புலையும் நடக்கும். அதோடைய பாதிப்பு மனசுலையும் இருக்கும். ஏன்னா இது வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ வந்து நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு சொல்கிறோம். பட்சம்னா நமக்கு தெரியும் 15 நாள். இங்கிலீஷில் வந்து ஃபார்ட்நைட் அப்படின்னு சொல்லுவோம். மகாலயம், மகானா பெரிய புனிதமான அப்படின்னு வச்சுக்கலாம். ஆலயம் அப்படின்னா திரள், அதாவது கூட்டம். கோவில்னு சொல்கிறோம் இல்லையா? கூட்டமாக எல்லாரும் போகிறோமே, அதனால் ஆலயம் அப்படின்னா திரளான கூட்டம். மகா ஆலயம்னா பெருந்திரள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன பெருந்திரள், எவ்வளோ பெரிய கூட்டம் எங்கே சேர்றா அப்படின்னா புராணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் சங்கமிக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனசில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பூமிக்கு வரும்போது அந்த நொடி இருக்கு இல்லையா, நொடி கூட இல்லை, ஒரு மைக்ரோ செகண்ட், அந்த டைமில் ஒரே மைக்ரோ செகண்டில் 2500 நியூரான்ஸ் வந்து அம்மாவுடைய நர்வ்ஸ்லேருந்து குழந்தையோட நர்வ்ஸுக்கு போய் பிரெயினுக்கு போகிறது அப்படின்னு கணக்கு இருக்குது. அது மாதிரி குழந்தையோட ஒரு நாளில், ஒரே நாளில் லட்சக்கணக்கான நியூரான்ஸ் வந்து நர்வ்ஸ் மூலமாக பிரெயினுக்கு போயிடும். குழந்தைக்கு ஒரு நாளில் இந்த கணக்குனா நம்ம மாதிரி வயசானவளுக்கு அந்த பிரெயினில் எந்த அளவுக்கு நியூரான்ஸ் போயிருக்கும், அதோடைய பாதிப்பு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எந்த அளவுக்கு இருக்கு இல்லையா மூளையில், அதைத்தான் வந்து பெருந்திரள் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவு பெரிய கூட்டம், எவ்வளவு எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், ஆற்றாமை, இயலாமை, பொறாமை, போட்டி, சோம்பேறித்தனம், குறுக்கு புத்தி, இதெல்லாம் இருக்கும். நல்லதும் இருக்கும், நல்லது பெருகும், கெட்டது இருக்கிறது, கெட்டது பெருகும். இதான் வந்து நிலவோட ஆதிக்கம். கெட்டது இருந்தால் கெட்டது பெருகும், நல்லது இருந்தால் நல்லது பெருகும். அதனால தான் இந்த காலங்கள்ல எல்லாம் சொல்லுவா, தினசரியே வந்து இந்த சந்தியாவந்தனம், மாதம் மாதம் இந்த அமாவாசை, வருஷத்துக்கு இந்த மகாலயம், இது எல்லாமே வந்து மனசு வந்து நல்ல வழியில் சிந்திக்கணும்.
அந்த நல்ல வழியில் சிந்திக்கிறதுக்கு ஆரம்பம் வந்து இந்த தட்சிணாயன காலம் 6 மாதம் ஆரம்பம் வந்து நன்றி கடன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நம்ம நன்றியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதான் மகாலயம். நன்றி யாருக்கு? நம்மளுடைய மூதாதையர்களுக்கு. ஸோ மனசு வந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 2 விஷயம் வந்து முக்கியம். ஒன்று வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு, முந்தைய தலைமுறைகளுக்கு நன்றி சொல்லணும். இந்த நன்றி சொல்கிறனால மனசு என்ன ஆறுது அப்படின்னா சந்தோஷப்படுறது. நமக்கு கிடைச்சது எல்லாமே வந்து நல்லதே கிடைச்சது, கிடைக்க போகிறதும் நல்லதே கிடைக்கும் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? அதை தான் வந்து தர்ப்பணம் அப்படின்னு. அந்த திருப்தியிலேருந்து தான் தர்ப்பணம்ங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியெலாம் இருக்குது. திருப்தி, தர்ப்பணம், திருப்தியதா அப்படின்னு தர்ப்பணத்தில் மந்திரமே வரும். திருப்தியதா அப்படின்னு 3 தடவை சொல்லுவோம். பிரகலாதன்ட்ட வந்து இரண்யகசிபு வதம் முடிஞ்ச உடனே நரசிம்மர் கேட்குறாரு பிரகலாதன்ட்ட, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. எனக்கு எல்லாமே இருக்குன்னு ஒரே நொடியில் சொல்கிறாங்க. பிறவி பலனே வந்து நாராயண நாமத்தை சொல்கிறது, அது எனக்கு பரிபூர்ணமாக இருக்குது, அதனால எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னா பிரகலாதன். அதுதான் பெருமாளுக்கு வேணும். என்ன வேணும்? போதும், திருப்தி, கிடைச்சது எல்லாமே எனக்கு நல்லதாகவே கிடைச்சது அப்படின்னு சாந்தப்படுத்தணும். இது முடிஞ்ச உடனே நவராத்திரி விடும், புரட்டாசி பெருமாள் வருவார். ஸோ அது பெருமாளை நினச்சிட்டு இந்த 6 மாதம் அந்த புண்ணிய காலம், அதனால தான் புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி தட்சிணாயன புண்ணிய காலம். ஸோ ஆரம்பம் வந்து இந்த 6 மாதத்தோட ஆரம்பம் வந்து நன்றி கடன்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஆயிடுத்து அது அது ஆயிடுத்து. ஆக்சுவலி என்னென்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு பின்னா நல்லா உதிரியாக கூட வரும். அது தொட்டா ஒட்டாமல் வரணும். ஒட்டுறது பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ அப்போ வந்து வெந்துடுது, மாவு வெந்துடுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா உதிரியாக வந்து பண்ணோம்னா இந்த எண்ணெய் விட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இருந்தோம்னா ஆகிடும். பட் ஆகட்டும், கொஞ்சம் ரொம்ப உதிரி பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் உதிரி ஆகட்டும். ஓகே. இது என்னென்னா சும்மா ஆற்றுல பண்ணுறது காமிக்கிறீங்க. காற்றுல களத்துக்கு வச்சுருந்த பருப்பில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது எடுத்து, அதனால ஜலை விட்டு நல்லா கரைச்சின்ட்டேன். கரைச்சி என்ன பண்ணுவேன்னா சும்மா கடுகு, உளுத்தம் பருப்பு, இஞ்சி, மிளகாய் தாளிச்சிட்டு ஜலமாக இருந்தால் தொட்டுக்கிறது கூட வச்சிடலான்னு பார்த்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓ ஓகே. இது வந்து பைத்தம்பருப்பு. ஆமாம். என்னென்னா நம்ம இந்த 15 நாளில் என்றைக்கு திதி வருதோ, பெரியவா திதி, அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான். வேறு பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கூடாது. எந்த பருப்பும் சேர்த்துக்கூடாது. நம்ம தவசைக்கு எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிட்ணும். மிச்ச நாளில் பரவாயில்லன்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பரவாயில்லன்னு சாப்பிட்லாம். ஆனால் பைத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு தான் நல்லது. ஆமாம். அப்புறம் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சாங்களேன், இந்த மாலை பட்சத்தில் வந்து கர்ணன் வந்து வந்துட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாள், ஒரு கதை சொல்லுவாள். ஆமாம். அந்த கதை என்ன சொல்லுவாங்க? அது என்னென்னா, குருக்ஷேத்ரா யுத்தம் நடந்து முடிஞ்சு கர்ணன் மாண்டதான், அர்ஜுனன் வதம் பண்ணிடுறான். கர்ணன் வந்து சொர்க்கலோகம் போகிறான். சொர்க்கலோகத்தில் கர்ணனுக்கு வந்து பிரம்மாண்டமான வரவேற்பு. ஏன்னா தவறான கூட்டத்தில் கர்ணன் இருந்தாலும் பெரிய கொடை வள்ளல், நல்ல காரியம் நிறைய பண்ணியிருக்கான். அதனால ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு சொர்க்கலோகத்தில் அவனுக்கு. உள்ளே போய் கொஞ்ச நேரம் எல்லா வரவேற்பு மாலை மரியாதைலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கலான்னு உட்காரும்போது நல்லா பசி வந்துடுது கர்ணனுக்கு. பக்கத்தில் இருக்க வாட்டெல்லாம் கேட்குறான், என்னன்னு தெரியல, ரொம்ப பசியாக இருக்குது, பக்கத்தில் கேன்டீன் எங்கே இருக்குன்னு கேட்குறான். அங்கே இருக்கவெல்லாம் பசியா அப்படின்னா என்னன்னு கேட்குறான். ஏன்னா சொர்க்கம் சேர்ந்தவாளுக்கு பசி, உறக்கம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லையா? அவளுக்கு பசின்னா என்னன்னு தெரியல, என்னன்னு தெரியல, மீனிங் தெரியல. நீ போய் பிரகஸ்பதியிட்ட போய் கேளு அப்படிங்கிறார். பிரகஸ்பதியை வந்து அவர் தேவர்களுடைய குரு. பிரகஸ்பதியிட்ட போய் கேட்குறான் கர்ணன், பயங்கர பசியாக இருக்குன்னு. பிரகஸ்பதிக்கும் புரியல எதனால கர்ணனுக்கு இங்கே வந்து பசி வருது அப்படின்னு. ஸோ பிரகஸ்பதி வந்து ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு அவர் உட்காந்து யோசிக்கிறார், எதனால கர்ணனுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் பசி வருது, பசி வரக்கூடாதே அப்படின்னு யோசிக்கும்போது தெரிகிறது, நீ எல்லா கொடையும் பண்ணியிருக்க, எல்லா தானமும் பண்ணியிருக்க, ஆனால் பூலோகத்தில் நீ அன்னதானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கையோடு வாழ்ந்தவன் நீ. ஆமாம். எல்லா தானமும் பண்ணுவான், அன்னதானம் மட்டும் பண்ண மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்தளவு அன்னதானம் பண்ணால் யாருக்கு பண்ணுறோமோ அவன் வந்து வேலை செய்யாமல் போயிடுவான், உழைக்காமல் போயிடுவான்
அப்படிங்கிறனால அவன் அன்னதானம் பண்ண மாட்டான், வேறு என்ன வேணாலும் கொடுப்பான். ஒரு நாள் வந்து ஒரு யாசிக்கிறதுக்கு ஒருத்தர் வரார். அவர் அன்னம் சாப்பாடுக்கு ஏதாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, சாப்பாடு இருந்தும் சாப்பாடு அங்கேருந்து அவன் கையில் கொடுக்காம பக்கத்தில் அன்னதானம் நடக்கும், ஒரு சாப்பாடு இடம் நடக்கும். அந்த இடத்த ஆள்காட்டி விரலால் காமிச்சு சாப்பாடு அங்கே கிடைக்கும், போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். அந்த பிரகஸ்பதி என்ன சொல்லுவார்னா, உன்னுடைய ஆட்காட்டி விரல லேசாக உதட்டில் நாக்கில் படுற மாதிரி வச்சுக்கோ, உன்னோட பசி போயிடும், போகிறதா பாரு அப்படிம்பாரு அந்த பிரகஸ்பதி. அதே மாதிரி நாக்கில் லேசாக அந்த ஆட்காட்டி விரலை வச்சு பார்ப்பான், பசி உடனே போயிடும். இவனுக்கு வந்து ஒரு குறையாயிடும். கர்ணனுக்கு நேராக போய் யமதர்மனை போய் பார்ப்பான். எனக்கு ஒரு 15 நாள் டைம் வேணும், நான் பூலோகத்துக்கு போயிட்டு இந்த குறையை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். யமதர்மனுக்கு தெரியும் கர்ணன் வந்து சொன்ன வாக்க மீற மாட்டான் அப்படின்னு. சரி போயிட்டு வா அப்படின்னு யமதர்மன் அனுப்பி வைப்பார். பூலோகத்துக்கு வருவான். 15 நாள் அவன் வந்த 15 நாள் தான் மகாலய பட்சம். இங்கே வந்து ஸ்ராத்தம் பண்ணி அன்னதானம் பண்ணி சந்தோஷமாக எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சொர்க்கத்துக்கு திருப்பி போனானா. அப்போ வந்து யமதர்மன் வந்து எல்லாரும் வந்து பூலோகத்துக்கு போகணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், பொருள் செல்வம் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவான். நீ போய் விட்ட குறைய தானத்தை வந்து பண்ணிட்டு இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. உனக்கு ஏதாவது வரம் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன், என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்போது கர்ணன் வந்து யமதர்மன்ட்ட சொல்லுவான், சாதாரணமாக ஒரு தர்ப்பணத்துக்கு வந்து நம்ம அம்மா சைடோ அப்பா சைடோ இந்த பக்கம் ஒரு 6 பேர், அதாவது 3 தலைமுறை தம்பதிகள், அந்த பக்கம் அம்மா சைடு 3 தலைமுறை தம்பதிகள், 6 6 12 நம்ம எல்லா அமாவாசைக்கும் பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு மேலே நம்ம போகிறது கிடையாது. ஏன்னா 21 தலைமுறைக்கு நம்மளுடைய அடையாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். நம்மளுடைய கலர் ஆகட்டும், முடியாகட்டும், பார்வையாகட்டும், உடல் அமைப்பாகட்டும், உயரம், குள்ளம், கலர் எல்லாமே வந்து 21 தலைமுறைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள், குறைந்தபட்சம். அவன் நம்ம பண்ணுறது 3 தலைமுறை தான். மிச்ச தலைமுறைக்கு நமக்கு தெரியவே தெரியாது, பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ அவளுக்கெல்லாம் வந்து எப்படி நன்றி கடன் செலுத்துறது, அவன் மூலமாக தானே வந்திருக்கோம். அப்படிங்கிறதுனால கர்ணன் வந்து யமதர்மன்ட்ட கேட்பான், அதுக்கு 3 தலைமுறைக்கு முன்னால் இருந்தவா, நமக்கு சரியான சமயத்தில் உதவி பண்ணவா, நண்பர்கள், குருக்கள், ஆச்சாரியர்கள் எல்லாருக்கும் இந்த சமயத்தில் தர்ப்பணம் பண்ணி அவளை நினச்சிக்கிறதுனால நல்ல பலன் கிடைக்கணும் இந்த சமயத்தில் தர்ப்பணம் பண்ணுறவாளுக்கு அப்படின்னு வரம் கேட்டானா. அதுதான் வந்து காருண்ய பித்திருக்கள் அப்படின்னு சொல்லுவாள். இந்த காருண்ய பித்திருக்கள் அப்படிங்கிறது வந்து நமக்கு உதவி பண்ணவாலிருந்து நம்மளுடைய 2வது சர்க்கிள் இருக்கா இல்லையா, அவளுக்கும் சேர்த்து தர்ப்பணம் பண்ணுறது. மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் பண்ணலாம் தர்ப்பணம். அந்த காலத்துலலாம் வந்து நித்தியமே தர்ப்பணம் பண்ணுவாள். எப்படி நம்ம குளிக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தர்ப்பணமும் இருக்கும். இப்போ வந்து 96 நாள் மட்டும் பண்ணுறோம். அதுவும் குறைஞ்சு அமாவாசை பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இறந்தவனுக்கும் மறந்தவனுக்கும் மாலயத்தில் கொடு அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப சிம்பிள். நமக்கு இது இந்த மழையாவெல்லாம் இருக்கிறதுனால டக்குனு 10 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம். ஓகே. புளி உப்புமாவும் பயத்தம்பருப்பு மசியலும் ரெடி. நான் ரொம்ப உதிரியாக பண்ணல, இங்கே சாப்பிடுங்க அப்படியே போகிறோன்ட்டு. வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இன்னும் 10 நிமிஷம் வச்சுட்டு இருந்தோம்னா அந்த உதிரி ஆகிடும். ஓகே, தேங்க்ஸ் ஜெஷ். அமர்க்கலாம். ஓகே.